ಡಿಫೆನ್ಸ್ ಲ 400 ವೇಕೆನ್ಸೀಸ್ ಗೂ ಅಲರ್ಟ್ ವಾಂತುರುಕ್ಕು ಎನ್ಎಸಿ ಕಂಪಲ್ಸರಿ ಇದು ஒரு நல்ல வாய்ப்பு ஃபுல் வீடியோ பாருங்க. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான மத்திய அரசு வேலை வாய்ப்பு பத்தி பார்க்கலாமா? நம்ம ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி பண்டாரால இருந்து ஒரு செம்மையான அறிவிப்பு வந்திருக்கு. வாங்க அது என்ன ஏதுன்னு விவரமா பாத்துடலாம். என்னென்ன ஐடிஐ எல்லாம் முடிச்சிட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இனி அந்த கவலையே வேணாம். உங்களுக்காகவே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு சரியான சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ 10-20 வேகன்சின்னு நினைச்சிடாதீங்க. மொத்தம் 400. ஆமாங்க, 400 காலி பணியிடங்கள். அதுவும் டேஞ்சர் பில்டிங் ஒர்க்கர், அதாவது டிபிடபிள்யூ போஸ்ட்டுக்கு. இவ்வளவு பெரிய ரெக்ரூட்மெண்ட் இது. கண்டிப்பா இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறவே கூடாது. சரி, சம்பள விஷயத்துக்கு வருவோம். ஆரம்ப சம்பளமே கிட்டத்தட்ட மாசம் 20,000 ரூபாய் வருது. அதாவது 19,900 ரூபாய் பிளஸ் பஞ்சப்படி, அதாவது டிஏவும் சேர்த்து தராங்க. ஒரு நல்ல சம்பளத்தோட ஒரு மத்திய அரசு வேலைனா சும்மாவா? ஓகே, இந்த வேலையை பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். இதை அறிவிச்சிருக்கிறது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி பண்டாரா. இது ஒரு மத்திய அரசு வேலை தான். ஆனா ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலான வேலை. போஸ்டோட பேரு டிபிடபிள்யூ. வேலை பார்க்க வேண்டிய இடம் மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான தகுதி தாங்க வேணும். அது என்னன்னா என்ஐசி, அதாவது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், இல்லனா என்சிவிடிலேருந்து கிடைக்கிற நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் உங்க கையில இருந்தா மட்டும்தான் நீங்க இதுக்கு எலிஜிபிள். இப்ப ஸ்கிரீன்ல ஒரு லிஸ்ட் வருது பாருங்க, இத கொஞ்சம் கவனமா பாருங்க. எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், டர்னர்னு நிறைய ஐடிஐ ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல உங்க ட்ரேட் இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்து வயசு வரம்பு. பொதுப்பிரிவினரா இருந்தா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்க ஓபிசியா இருந்தா 43 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி பிரிவா இருந்தா 45 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிக்கலாம். சோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. முழுக்க ஆஃப்லைன்ல, அதாவது தபால் மூலமா தான் அனுப்பணும். நான் சொல்ற ஸ்டெப்ஸ் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க போதும். பாருங்க, ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதா அதை தப்பில்லாம கேபிட்டல் லெட்டர்ல ஃபில் பண்ணுங்க. அடுத்து உங்க சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் கையெழுத்து போட்ட 2 போட்டோவையும் அதோட சேர்த்து வச்சிருங்க. எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு அனுப்ப வேண்டியதான். ஆனா அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்க அனுப்புற போஸ்ட் கவருக்கு மேல இப்போ ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டேஞ்சர் பில்டிங் ஒர்க்கர் பர்சனல் ஆன் டென்யூர் பேசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட மாறாம தெளிவா எழுதணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதோ இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி இந்த முகவரியை தப்பில்லாம நோட் பண்ணிக்கோங்க. சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி பண்டாரா, டிஸ்ட்ரிக்ட் பண்டாரா, மகாராஷ்டிரா 441906. இந்த அட்ரஸ்க்கு கரெக்டா போஸ்ட் பண்ணிருங்க. மக்களே, இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் விட இப்போ சொல்ல போறது தான் ரொம்ப முக்கியமான தகவல். கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம நல்ல காது கொடுத்து கேளுங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அப்ளை பண்றதுக்கு மார்ச் மாசம் 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. கடைசி தேதி மார்ச் 28. கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 7 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அவசரமான அறிவிப்பு. ஆமாங்க, விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கடைசி தேதி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சா தான் கரெக்டா இருக்கும். இல்லனா கண்டிப்பா மிஸ் பண்ணிருவீங்க. கடைசியா ஒரு தடவை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கலாம். முதல்ல இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். ரெண்டாவது என்ஏசி பை என்சிவிடி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். செலக்ஷன் எப்படி நடக்கும்னா மெரிட் லிஸ்ட் அப்புறம் ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் ஆள் எடுப்பாங்க. அதனால ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம உடனே அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.